எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு சென்னைக்கு வந்து. லாஸ்ட்டாக ஓட்டு போட வந்தேன். ஓகே, இதய முரளி தலைவா பேசிடுறேன். யா, லவ் யூ லவ் யூ லவ் யூ. இதே முரளி வந்து ஆகாஷ் வந்து என்னோட தம்பி மாதிரி இல்லை, தம்பி தான். அவனுக்கு நான் நோ சொல்லவே முடியாது. எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். வயசு சின்னது தான், பட் ரொம்ப பொறுப்பான ஒரு பையன். ரொம்ப நாள் ஒரு கதையை வச்சுட்டானா பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தான். நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்டான்னு. அப்புறம் என்ன யோசிச்சான்னு தெரில, உங்களோட நான் பெட்டராக ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு அவனே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டான். ஆனால் அவன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, படம் முடிஞ்சவனே என்கிட்ட வந்து போட்டு காமிச்சான். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு 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 இது இருந்துக்கிட்டே இருக்கு. ராஜா ராணிக்கு அப்புறம் என்னால் ஒரு லவ் ஃபில்ம் பண்ண முடியலையேன்னு. ஏன்னா ராஜா ராணி தான் நான் இன்னைக்கு எங்கே போனாலும் முதல் சொல்லக்கூடிய படம். அப்புறம் தளபதியினால தெரி, மெர்சல், பிகில், யா எதுக்கு இப்போ சொந்த பெருமை. ஓகே, ஸோ ஒரு 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 லவ் ஃபில்ம் பண்ண முடியலையேன்ற ஏக்கம் எப்பயுமே இருக்கும். அதனால் ஒரு நல்ல லவ் ஃபில்ம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட கேட்டேன். அவன் படம் காமிச்சா எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஆகாஷோட பயோபிக் தான் இந்த படம். ஒரு ஷார்ட்டாக ஆகாஷை தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். அதே படத்தில் வர அந்த ஃபஹத் ஃபாசில் தான் நான் வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் சொன்னதெல்லாம் நான் நிறையா கேட்டிருக்கேன். அண்ட் I'm a big fan of Atharva. I've been waiting for the best film. I've been following from the start. உங்களோட எல்லா படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். I think this is going to be a striker for you. And Preeti Mukundan, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. You are amazing. The way you dance, the way you act. நான் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என் படத்தில் நடிக்க சொல்லி கேட்டேன், முடியாது, ஆகாஷ் படத்தில் பிஸியாக இருக்கேன்ட்டாங்க. சரி, ஓகேம்மா, அடுத்த படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி உங்களை பற்றி நிறைய நான் கேள்விப்படுறேன். யூ ஆர் ஸோ ஹம்பிள், யூ ஆர் ஸோ ஒர்க்கஹாலிக், கிரேட், கீப் கோயிங். அண்ட் காய்துலோகர் பற்றி என்ன சொல்கிறதுங்க, வேற லெவல். ஸோ ஐ திங்க் காய்துலோகர் இஸ் கோனா பி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நேஷ்னல் க்ரஷ்ஷாக ரொம்ப சீக்கிரம் போய் உட்காந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் திஸ் ஃபில்ம் இஸ் அ கிரேட் ஃபில்ம். வாட் யூ ஹவ் டன் இஸ் அமேசிங். முக்கியமாக தமன் மியூசிக், என் தலைவன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. அப்படி ஆக்சுவலாக ஜீவா சார் படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த உள்ளம் கேட்குமே, உன்னாலேலாம் ஒரு ஃபீல் வரும்ல, ஜீவா சார், ஹாரிஸ் சார். அது மாதிரி ஆகாஷும் தமனும் சேர்ந்து இந்த படம் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரும் தியேட்டரில் போய் குடும்பமாக, ஃப்ரெண்ட்ஸாக, இப்போ என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வயசாகிடுச்சு, நம்ம பாஸ்ட்டு, நம்ம காலேஜ், நம்ம ஸ்கூல், இப்போ படிக்கிற ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அண்ட் ஐ திங்க் திஸ் ஃபில்ம் ஹஸ் ரியலி கம் அவுட். அண்ட் ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ் டு மனோஜ் அண்ணா, அமேசிங் விஷுவல். அண்ட் சாய், யூ ஆல்சோ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். அப்புறம் இன்னைக்கு முக்கியமான ஒரு ஆள் வரல, சுதாகர். அந்த ஆளோட பேய் ஃபேன் நான். பரிதாபங்கள் சுதாகர், அவர் வந்து ஒரு 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 ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. வி வில் கனெக்ட் டு லாட் ஆஃப் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது சொல்லுப்பா. ஓகே, ஸோ த ஒன் சைட் லவ், த லவ். அம்மா நம்மளுக்கு முதல் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் லைஃப்பில், நம்ம அம்மா நம்மளுக்கு குழந்தையா இருக்கும் போது, நம்மளுக்கு விவரம் வர்றதுக்கு முன்னாடி சொல்லி கொடுக்குற விஷயம் லவ், காதல். அது எவ்வளோ பியூரான விஷயம். எத்தனை ஜென்ரேஷன் மாறினாலும், எத்தனை உலகம் மாறினாலும் அது மாறவே மாறாது. இந்த படம் எல்லாரையும் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஆகாஷ் இஸ் கோனா பிகம் அ பிளாக் பஸ்டர் டைரக்டர். ஐ விஷ் யூடா. டிராவிட், யூ ஹவ் பெர்ஃபார்ம் ரியலி வெல். யாராச்சும் விட்டுருந்தனான்னு தெரில. ஐ திங்க் எல்லாரையுமே சொல்லிட்டேன். யா, நீங்கள் வந்து காலங்களில் உங்களை பார்த்துருக்கேன். அண்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் இன் திஸ் ஃபில்ம். அண்ணன் வணக்கம். தலைவனும் பயங்கரமாக பண்ணியிருக்கா. அப்படி மொத்தத்தில் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வீக்கெண்ட் வாட்செல்லாம் இல்லை,
திரும்ப திரும்ப போய் பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் மனசை நிம்மதியாக வச்சுட்டு ஐ நோ ரிவ்யூஸு குறை இதெல்லாம் விட்டுருவோம். அது ஒரு அது இருக்க தான் செய்யணும். அது நம்மளுக்கு நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும், அது ஓகே. பட் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போய் ஜாலியாக படம் பார்த்துட்டு படமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு செம படம் இதய முரளி. அண்ட் ஐ விஷ் திஸ் ஃபில்ம் இஸ் கோனா டூ கிரேட் திங்ஸ் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் ஹியர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அட்லி சார். நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ நோ இந்த படம் வந்து இவங்களுக்குலாம் எவ்வளோ ஸ்பெஷலோ அதோட உங்களுக்கு ஸ்பெஷல். நீங்கள் சொன்னதே எங்களுக்கு தெரிஞ்சது. அண்ட் இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயமும் சொல்லணும், நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கு இன்ட்ரடக்ஷன் நான் தான் கொடுப்பேன். குதிச்ச ஒருத்தர் வந்திருக்காரு, அந்த அளவுக்கு நான் தான் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அட்லி சார், மீன்ஸ் அ லாட். நீங்கள் இங்கே இருக்கும்போதே டிரெக்டர் அண்ட் என்டையர் க்ரூ அப்படியே மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஒரே நிமிஷம், அவன் பேச மாட்டான். ஆகாஷ், நீ எனக்காக 2 வார்த்தை தேங்க்யூ அப்படின்னாச்சும் சொல்லுவா. ப்ளீஸ் கம். Please let's hear it up with the director ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள். தேங்க்யூ. படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறான் அவனே. டேய், படம் செம்மையா இருக்கு, எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க.